உங்களை மாதிரி நைட்டு 3 மணிக்கு மலர் விலையை வச்சுட்டு 7வது நாள்ல உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வச்சுட்டு இட்லி கடை படம் பார்க்க போற இட்லி கடை படம் பார்த்தா எங்க தலைவர் கிடையாது. அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுது. அப்ப அந்த அந்த வலியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்க தலைவர் 41 குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார். வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது. இங்க இருக்கக்கூடிய 1.5 கோடி மக்களும் ஒரு ஆளா நாங்க இருக்கிறோம் பாத்துக்கிறதுக்கு. அந்த அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளவு இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும். அப்படி 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 ஒரு தருணத்தை எங்க அண்ணனை நாங்க பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த மக்களை நீங்க கை வச்சீங்களோ, பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும், இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது, நீங்க பாப்பீங்க. ஏன் நிப்பாட்டினாங்க? ஏன்னா நம்ம 26% கிராஸ் பண்ணிட்டோம். தலைவரால இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாவே அவரால் ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை. எம்ஜிஆர் கட்சி திறக்கும் போது இவங்க கூட்டணி வருவாங்களா, அவங்க கூட்டணி வருவாங்களான்னு நினைச்சு பார்க்கல. இதுல எதிர்கட்சிக்கு வேற நீங்கெல்லாம் இந்த கொடூரமான திமுக அழிக்கணும்னா நாங்க தான் ஒரு பெரிய கட்சி, எங்களோட சேர்ந்துக்குவாங்க. அங்க ஒரு மட்டம் தட்டுது. நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் மட்டும்தான் இந்த தீய சக்தியை தூக்கி போட முடியும். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். நண்பர்களே, ரீசெண்டா நம்ம இந்தியாவுடைய பெண்கள் அணி வெற்றி பெற்றதை பார்த்திருப்பீங்க. 83க்கு அப்புறம் 25, 83ல ஆண்கள் அணி ஜெயிச்சது கபில் தேவ் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க. அவங்க வெற்றி பெற்ற பிறகு சொன்ன வார்த்தைகளும் வழிகள் என்ன தெரியுமா? ஆண்கள் அணிய இந்தியாவுடைய மென் டீம் எப்பயுமே இந்த உலகம் கொண்டாடும், இந்தியா கொண்டாடும். ஆனால் பெண்களை எங்களை கொண்டாடினது கிடையாது. இந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னாங்க. அது மாதிரி 2026 எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. கொள்கைன்னு சொன்னாங்களே, நான் சொன்ன மாதிரி தான். அண்ணா அவர்கள் 67ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுகவை. கலைஞர் கொஞ்சம் சமூக நீதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. உடனே காங்கிரஸ்காரங்க தப்பா நினைச்சு கூடாது. என்னங்க எங்க தலைவரை திமுகவோட நோக்கி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க கையில காசு இருந்தா ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்குள்ளேயும் போக முடியாது. நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம், நேரு அவர்களை திட்டுவோம், பெரியசாமி அவர்களை திட்டுவோம், இந்த அமைச்சர்களை திட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமா சேர்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் அவங்களுடைய அரசியல். இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர், நேர்மையான, உறுதியான, தைரியமான, மக்களுடைய உணர்வை உணர்ந்து கொண்டு வர. அவர் அடிக்கடி சொல்லுவார், அரசியல்னா என்னன்னு தெரியுமாங்க? மக்களோட உணர்வுல நம்ம இருக்கணும். இன்னைக்கு மக்கள்கிட்ட உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்க தலைவர்கள். அதனாலதான் நைட்டு மலர் வளையம் வைக்கிறது, அடுத்த நாள் கிளம்பிறது, 3வது நாள் ஒரு தலைவரை குற்றச்சாட்டு சொல்றது, அவங்களுடைய பொதுச் செயலர் எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னு தேடுறது. இதுதான் அரசியல். இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய வெற்றி, டிவிகேவுடைய வெற்றி எப்படி இருக்கணும்னா, ஊழல் மட்டும் இல்ல. இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்றதுக்கு 4 மாசம் சாவுறாங்க. ஆனா அந்த நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு ஒரு ஊழல். தலைவர் அதை திருவாரூர்ல சொன்னார். அதுதான் இப்ப நடந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல போய் நடக்கக்கூடிய ஊழல்களை சொல்லக்கூடிய, அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர். வரக்கூடிய 2026 வெற்றி நம்ம தலைவரை முதல்வராக்குவது மட்டும் இல்ல. அவர் ஏதோ முதலமைச்சர் ஆகணும், ஒரு பதவி வெறி இருக்கு, அதிகார வெறி இருக்கு, கிடையாது. ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்ச கூலியை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல மெரினா பீச்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முதல்வரும் துணை முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா,
அப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழு வந்து நம்மளை பார்த்தாங்க. போராட்டம் அவங்க கூலிக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூலி படமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா உணர்வு? தூய்மை பணியாளர்கள் கூலி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உணர்வற்ற அரசியல். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தோழர்களும் தலைவர்களும் கட்சிகளும் உணர்வுடன் மக்களோடு இருக்கிறோம். விவசாயிக்கு பிரச்சனைனா அதை மாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கட்டும், அந்த அதிகாரம் சமூக நீதிக்காக இருக்கட்டும், அந்த அதிகாரம் மத சார்பின்மைக்காக இருக்கட்டும், அந்த அதிகாரம் ஊழலுக்கு எதிரான இருக்கட்டும். வரக்கூடிய அரசு இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு அரசாக நம்ம தலைவர் கொடுப்பார் என்ற உறுதியோடு உங்களுடன் பயணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.